திருச்சியில் எங்கேயுமே எஜமான் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி நானும் எங்கள் மாமாவோட பையனும் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் அன்ரிசர்வ்டில் கரூர் போய் அங்கே போய் படம் பார்த்துட்டு வந்தோம். அந்த படம் பார்த்ததுலேருந்து மேட் ஃபேன் நான் மீனா மேடம்க்கு. அதாவது எந்த அளவுக்குன்னா சில பேர் மேலே தான் நமக்கு பயங்கர பொசசிவ்னஸ் வரும். அவ்வளோ பொசசிவ் மீனா மேடம் மேலே. அவங்க வந்து போய் சொல்றாருன்னு இல்லைங்க, நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லிருக்காரு. இந்த ஸோ இது ஃபங்க்ஷனுக்காக சொல்ற ஸ்பீச் கிடையாது, இது இல்ல நிஜம். ஓகே, எந்த அளவுக்கு பொசசிவ்னா சரச்சார்லாம் இருக்காரு, சொன்னா அடிச்சாலும் அடிப்பார் அவரு. மீனா மேடம் வந்து தலைவரோட நடிச்சாருன்னா ஓகே, வேற ஹீரோஸோட நடிச்சாங்கன்னா பிடிக்காது, அவ்வளோ பொசசிவ். அப்படி ரசிச்சு பார்த்த ஒரு ஹீரோயின் அவங்களோட 40 இயர்ஸ் ஜேர்னியை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும்போது இங்கே நானும் இருக்க முடியுது. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக அவங்களை இன்னும் க்ளோஸராக அறிமுகப்படுத்திக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். நேஹா அவர்கள்கிட்ட கேட்கலாம். மேம், நீங்க சொல்லுங்க. இன்னும் யங் டேஸ் when மீனா மேமோட படங்கள் வரும்போது you must have looked up to her இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். மீனா உங்களை நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். வெரி வெரி சிம்பிள் பர்சன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ கேம் டு நோ தட் ஷி வாஸ் ஷூட்டிங் த சேம் பிளேஸ். ஸோ அவங்க மீட் பண்ண போனேன். ஸோ பேக்கப் டைமில் போகும்போது வாங்க எங்கள் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு ஷி வாஸ் ஸோ சிம்பிள்னா எனக்கு லென்ஸ் போடுறதுலேருந்து மேக்கப் போடுறதுலேருந்து அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்னாங்களே நான் குஷ் மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க இன்ஃபேக்ட் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய ஆனாலும் how down to earth you can be அப்படின்னு காமிச்சது அவங்க. டு பி ப்ரொஃபஷனல். ஒர்க்னா ஒர்க், இதுதான் என்னோட ஒர்க், இது இப்படி தான் பண்ணணும், இப்படி டைமுக்கு இருக்கணும், இப்படி நான் இந்த எந்த ஒரு கேரக்டர் நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்களேன், ஷீ வில் பி தி பர்ஃபெக்ட் அந்த படத்தில் இருப்பாங்க. குஷ்மேம் சொன்ன குஷ்மேம் சொன்ன மாதிரி என்ன ரோல் கொடுத்தாலும் அது ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு பர்சன் ஐ திங்க் அவங்ககிட்ட இருந்து அது நான் பார்த்துருக்கேன். அது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படங்களும் நம்ம பார்த்து ரசித்த ஒரு படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களே, ஏதாவது அன்னோன் இப்போ as a person நீங்க அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல அன்னோனான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம்? எங்களோட குரூப்பே ரொம்ப இன்னோசென்ட்டான குரூப்புங்க. அதில் எக்ஸ்ட்ரீம் இன்னோசென்ட் யாருன்னு பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்பா உங்களுக்கு தெரியாதாப்பா? நான் நிஜமாவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இது கூட தெரியாதா? நீங்க ஆச்சரியப்பட்ட ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுங்களேன் ஞாபகப்படுத்தி. எனிதிங் லைக் ஃபுட் ஆர் பிளேஸ் ஆர் எனி ஹேபிட்ஸ் ஆர் எனி நியூ திங். நிஜமாவாப்பா அப்படி இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இன்னோசென்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த உலகமே தெரியல அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது வந்து அவங்க இன்னுமே குழந்தை தான். எப்படி வந்து சின்ன வயசு 4 வயசில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்களோ இன்னும் மனசார அவங்க 4 வயசாக தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து அம்மாவாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மட்டும்தான் அண்ட் ஒன்லி ஷீ ஹஸ் டன் டாட்டராக இருந்துட்டு அவங்க வந்து ஒரு பேரா நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். எஸ் டெஃபினெட்லி. நம்ம ஹாப்பி இந்த 40 இயர்ஸ் எவ்வளோ அழகாக நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அவங்களுக்காக விமனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இத்தனை பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் யூ மீனா டார்லிங் அண்ட் thanks everyone who have been here and supporting her. That's all. I'm glad I'm very good friend of her. இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.